குறுகிய அளவிலையும் சீரான இடைவெளியிலையும் பணத்தை டெபாசிட் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு போஸ்ட் ஆபீஸ் சேமிப்பு திட்டங்கள் பயனுள்ளதா இருக்கும். அதுல மக்களுக்கு உத்தரவாதமான வருமானத்தை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம முதிர்ச்சி அடையும் போது அசலோட நல்ல வட்டியும் கிடைக்குது. போஸ்ட் ஆபீஸ்ல தேசிய சேமிப்பு தொடர் வைப்பு கணக்கு தொடங்கி சேமிச்சோம் அப்படின்னா சிறுக சிறுக சேமிக்கிற பணத்துக்கு அதிக வட்டியும் கிடைக்குது. 5 ஆண்டுகள் முதிர்வு காலம் இருக்க இந்த திட்டத்தை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அதை மறுபடியும் நீடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துல முதலீடு செய்யறவங்களுக்கு கடன் வசதியும் வழங்கப்படுது. இந்த திட்டத்துக்கு 6.7% வருடாந்திர வட்டியும் கொடுக்கறாங்க. கணக்குல குறைந்தபட்சமா 100 ரூபாய் மாதந்தோறும் டெபாசிட் பண்ணணும். அதை 10 மடங்குகளா அதிகரிக்கவும் செய்யலாம். இந்த கணக்கை தனிநபர் கணக்காகவும் தொடங்கலாம், வேறொருத்தர நாமினியா கூட சேர்த்துக்கலாம். 10 வயதுக்கு மேற்பட்டவங்க தங்களோட பேர்ல தேசிய சேமிப்பு தொடர் வைப்பு திட்டத்துல கணக்கு தொடங்கலாம். ஒரு மாதத்துல டெபாசிட் செய்யல அப்படின்னா 100 ரூபாய்க்கு 1 ரூபாய் வீதமா அபராதமும் வசூலிக்கப்படும். 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேவைப்பட்டா கணக்கை முன்கூட்டியே க்ளோஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கணக்கை திறக்கிற நேரத்திலயோ இல்ல அதுக்கு பின்னாடியோ 5 வருஷங்களுக்கு சேர்த்து முன்பணமா டெபாசிட் செய்யறதுக்கான வாய்ப்பும் கொடுத்திருக்காங்க. 12 தவணைகளை டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறமா கணக்கில் இருக்க பணத்துல 50% தொகையை கடனாவும் பெறலாம். கடனுக்கான வட்டியா ஆர்டி வட்டி விகிதத்தோட 2% சேர்த்து விதிப்பாங்க. போஸ்ட் ஆபீஸ்ல தேசிய சேமிப்பு ஆர்டி கணக்கு தொடங்கி 5000 ரூபாய், 10000 ரூபாய், 15000, 20000 இந்த மாதிரி மாதாந்திரமா நம்ம டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா முதிர்வு தொகை எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நீங்க மாதம் 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா 5 வருஷத்துல நீங்க மொத்தமா 3 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிருப்பீங்க. இதுல 6.7% வட்டி அப்படிங்கிற விகிதத்துல உங்களுக்கு 56,830 ரூபாய் வட்டி கிடைக்கும். 5 வருடங்கள் கழிச்சு உங்களோட முதிர்வு தொகை 3,56,830 இருக்கும். அடுத்ததா மாதம் 10,000 ரூபாய் வீதத்துல நீங்க டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா 5 வருஷத்துல மொத்த முதலீடா நீங்க 6 லட்சம் ரூபாய் பண்ணிருப்பீங்க. அதுக்கு வட்டி பாத்தீங்கன்னா 1,13,659 இருக்கும். 5 வருஷங்கள் கழிச்சு முதிர்வு தொகையா உங்களுக்கு 7,13,659 ரூபாய் கிடைக்கும். அதுவே நீங்க மாதம் 15,000 ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா 5 வருஷத்துல மொத்த முதலீடு 9 லட்சமா இருக்கும். இதோட 1,70,492 ரூபாய் வட்டியும் சேர்த்து முதிர்வு தொகையா உங்களுக்கு 10,70,492 ரூபாய் கிடைக்கும். அதுவே நீங்க மாதம் 20,000 ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா 5 வருஷங்கள் கழிச்சு மொத்த முதலீட்டு தொகை 12 லட்சம் இருக்கும். இதோட 2,27,315 ரூபாய் வட்டி தொகையும் சேர்ந்து முதிர்வு தொகையா உங்களுக்கு 14,27,315 ரூபாய் கிடைக்கும். உங்களோட பணத்துக்கு நீங்க உத்தரவாதமான வருமானத்தையும் நல்ல வட்டியையும் பெறணும்னு நினைச்சீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ் திட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.